ஐயா, மரங்கள் சொல்லுச்சான், என்னிடம் இன்னொரு சிலுவையை செய்ய போதுமான மரங்கள் இருக்கின்றன, உங்களிடம் இன்னொரு இயேசுவை செய்ய போதுமான மனிதம் இருக்கிறதான்னு. ஒவ்வொரு தடவை இயற்கை சீற்றங்கள் உயிர்களை அழிக்க வரும்போதும் மனிதநேயம் தாங்க காப்பாத்திட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மனிதநேயம் மிக்க சமூக சேவகர்களுக்கு தாங்க மனசுல முதலிடம் கொடுக்கணும். பண்ணை வயல்ங்கிற கிராமத்துல வசந்தாங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா? ஏழை விவசாயிங்க. காலையில இருந்து அந்தி சாயிற வரைக்கும் காட்டுலையும் மேட்டுலையும் கிடந்து கஷ்டப்படுறவங்க. அவங்க தூக்குச்சட்டியில கஞ்சி ஊத்திட்டு போய் குடிக்கிறத பார்த்து மனசு கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒருவேளை சோறாவது போடலாமேன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 100 பேர்த்துக்காவது சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்கங்க. விவசாயிகளால எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கும். அந்த விவசாயிகளுக்கே உணவு போடுற அந்த அம்மாவோட மனசு எவ்வளவு பெரிய மனசு! அவங்க மட்டும் இல்லைங்க, திருச்சியில பாலாங்கிற ஒரு பெண்மணி தெருவில் வாழ்ற மனநோயாளிகளுக்காக சமைச்சு எடுத்துட்டு போய் போடுறாங்கங்க. எங்கேயோ பார்த்துக்கிட்டு எதையோ உளறிக்கிட்டு இருக்கிற அவங்க அந்த அம்மா போனா மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டு அவங்க கொடுக்கறத வாங்கி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்களாமாங்க. ஒரு தாய் தன்னோட 2 குழந்தைங்களுக்கு சமைச்சு போடுவா. ஆனா அந்த 2 பெண்கள் ஏழை விவசாயிகளுக்கும் மனநோயாளிகளுக்கும் சமைச்சு போடுறாங்களே, அந்த உள்ளங்களுக்கு எல்லார் உள்ளத்திலையும் முதலிடம் கொடுக்கணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சார், இன்னைக்கு சமூக சேவை செய்யறங்கிற ஒரு அமைப்பின் பேர்ல மேலிருந்து கீழே வரைக்கும் சார் பட்டு வேஷ்டி பட்டு சேலை கட்டிட்டு தங்க வளையல் நிறைய போட்டுட்டு கழுத்து நிறைய செயினை போட்டுட்டு தான் சார் வர்றாங்க. கேட்டா கடவுளின் அவதாரம் சொல்றாங்க சார். இவங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போய் வித்தோம்னு வச்சுக்கோங்க. இந்தியால இன்னைக்கு 2007 கணக்குப்படி 24 கோடி மக்கள் வறுமையில வாடிட்டு இருக்காங்களே பாருங்க. இதோ பாரு, இந்த 24 கோடி வறுமையில வாழ்ந்துட்டு இருக்கிற அத்தனை மக்களோட வறுமையும் ஒழிச்சிடலாம் சார். ஐயா, தப்பு பண்ற சமூக சேவகர்களும் இருக்கலாங்க. எப்படி நம்ம தேவைகளை தேடி தேடி போய் நல்லதா அடையிறமோ அதே மாதிரி ஒரு நல்ல உண்மையான சமூக சேவகரை கண்டுபிடிச்சு முதலிடம் கொடுத்து அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம்னா அந்த வெளிச்சத்துல தப்பு பண்ணவன் கண்ணு கூசுங்கய்யா, மனசு மாறுங்கய்யா. நிறைகளை தேடி தேடி தாங்க குறைகளை போக்க முடியும், நல்லதை வச்சு தாங்க கெட்டதை அழிக்க முடியும். அதனால தாங்க காந்திஜி அகிம்சையை வச்சு அந்நிய ஆட்சியை ஒழிச்சாரு. அன்புனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு உலகத்துக்கே எடுத்து காமிச்ச நாடுங்கய்யா நம்ம நாடு. அதனாலதான் அன்னை தெரசாவே அங்கிருந்து இங்க வந்துட்டாங்க போல அன்பு காட்ட. இந்த சமூக சேவை செய்யறவங்களே தப்பானவங்கன்னு சொல்றவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? வழியில ஒருத்தன் விழுந்து கிடப்பான், முடியாமையோ அடிப்பட்டோ விழுந்து கிடப்பான், பார்த்துக்கிட்டே போவாங்க. அந்த பக்கம் போய் நின்று சொல்லுவாங்க, வர்ற வழியில் ஒருத்தன் விழுந்து கிடந்தான்ப்பா. பார்க்கறவனெல்லாம் பார்த்துட்டே தான் போறான், ஒருத்தன் கூட உதவி செய்யல, மனுஷங்களே இல்லப்பா, மனிதநேயமே அழிஞ்சு வச்சுப்பாம்பாங்க. நீ என்னப்பா பண்ணுனேன்னா நானும் பார்த்துட்டே தான்ப்பா வந்தேன்பாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? ஒருத்தவங்க விழுந்து கிடந்தா யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நினைச்சா யாருமே பார்க்க மாட்டாங்க. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்கூல் விட்டு வெளியே வந்தா ஒரு தாத்தா விழுந்து கிடப்பாருங்க. அழுக்கு துணியோட, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம கிடப்பாரு. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. அதுக்கு பேரு சேவையா தொண்டானலாம் அப்ப எனக்கு தெரியாதுங்க. ஆனா சத்துணவு சாப்பாட்டை வாங்கி கொடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பைப்ல தண்ணி பிடிச்சி வச்சுட்டு வீட்டுல போய் தாத்தாவோட துணியெல்லாம் திருடி கொண்டு வந்து கொடுத்துருவேங்க. அப்படி ஒரு வாரம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டேன். அடுத்த நாள் நான் ஸ்கூலுக்கு போறேன். எங்க கிளாஸ் பிள்ளைங்க சொல்றாங்க, அகிலா நீ அந்த தாத்தாவை பாத்துக்குவீல, அந்த தாத்தா கிட்ட நாங்க எல்லாம் செஞ்சோம்னாங்க. உதவி செஞ்சோன்னு சொல்றாங்க. சபாஷ். ஒருவர் உதவுவதை பார்த்து நாமும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்ற அந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்ததை போல நாம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற இந்த கருத்தை எடுத்து சொன்ன அகிலாவை மனதார பாராட்டுகிறேன். வாழ்க. ஐயா, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் முதலிடம் கொடுத்தா நல்ல தம்பதியரா வாழலாம். குழந்தைங்க பெற்றோருக்கு முதலிடம் கொடுத்தா அவங்க நல்ல குழந்தைங்களா இருக்கலாம். ஆசிரியருக்கு முதலிடம் கொடுக்கறவங்க நல்ல மாணவர்களா இருக்கலாம். ஆனா சமூக சேவகர்களுக்கு முதலிடம் கொடுத்து சேவையை நேசிக்க ஆரம்பிச்சா அவங்க நல்ல மனுஷர்களா வாழலாங்க. மனுஷனா பிறக்கிறது முக்கியம் இல்லைங்க, மனுஷனா வாழ்றது தான் முக்கியம். அதனால மனிதர்களா வாழ்ந்துட்டு இருக்கிற சமூக சேவகர்களுக்கு தாங்க என் மனசுல முதலிடம் கொடுக்கணும்.
சபாஷ். இங்க இருக்கவங்கள பல பேர் பேச வந்திருக்காங்க. கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு தான் நாங்க முதலிடம் கொடுப்போன்னு. இப்பத்து சூழ்நிலையில பரஸ்பரம்ங்கிறது போய் எதிர்பார்ப்புன்றது தான் முக்கியமான பல குடும்பங்கள்ல இருக்குயா. உதாரணமா நான் எங்க வீட்டையே சொல்றேன்யா. காத்தால எங்க அப்பா காஃபி கேட்டார். ஒன்னும் இல்லையா, ஒரு டம்ளர் காஃபி கேட்டார். அம்மா விசாலாச்சி காஃபி எடுத்தாமா அப்படின்னாரு. எங்க அம்மா சொன்னாங்க 5 நிமிஷம் பொறுங்கன்னு. ஆக்க பொறுத்த மனுஷனுக்கு ஆற பொறுக்க மாட்டாங்க அதையா. எங்க அப்பா இங்க ஒருத்த எருமா மாதிரி கத்திட்டு இருக்கேன், அறிவு இருக்காடி, இருங்க பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் போட்டு கலந்துட்டு இருக்கேன், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும், கொண்டு வந்து தாரேன்னாங்க. அடி பாவி, உனக்கு கழுத்துல தாலி கட்டின புருஷன்டி நானு, எனக்கு கொஞ்சமாவது மரியாதை குடுறி அம்மனி அப்படின்னாரு. எங்க அம்மா ஆமா மத்தோடு புருஷனால இப்படி புளியா தாலி கட்டுறாங்க, நீங்க மட்டும் கழுத்துல தாலி கட்டின மாதிரி பேசிக்கிறீங்கன்னாங்க. அதோட விட்டாங்களா? அட திருப்பூர் திக்குவாயா, தாராபுரம் தப்பட்டவாயா, உடுமலைப்பேட்டை ஊத்தவாயா, உன்னை கட்டிக்கிட்டு நான் படாத பாடு படுறனேயான்னாங்க. எங்க அப்பா விட்டாருங்களா? அட பொள்ளாச்சி பொக்கவாச்சி, கோயம்புத்தூர் கோணவாச்சி, உடுமலைப்பேட்டையில வந்து லொல்லாடி பண்ணி திரியிற போடனில் 4 ஓடு போட்டனா உன் நிலைமை என்னாகும் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. விட்டுருக்கலாம் இல்லையா எங்க அம்மா விட்டுருக்கலாம்ல. என்ன சொன்னாங்க தெரியுமா ஐயா? அட வேட்டி கட்டின வேதாளமும் நீதாயா, வால் இல்லாத குரங்கும் நீதாயான்னாங்க. எங்க அப்பா விட்டுருக்க வேண்டியதானே? அட சேலை கட்டின சுனாமி நீதாண்டி, ஜாக்கெட் போட்ட சந்திரமுகி நீதாண்டி, உன்னை கட்டிக்கிட்டு நான் தானமுனே படாத பாடு வர்றேன்னாங்க. இப்படியே போனா நம்ம நிலைமை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு நான் போய் அம்மா பள்ளியோடத்துக்கு கிளம்பணுமா, எனக்கு பசிக்குது, சோத்த போடுமான்னு வந்தாங்க. சாப்பாடு போட்டாங்க. அப்பாடி இன்னைக்கு பிரச்சனை முடிச்சுதான் தெரியுது. நானும் செருப்பு போட்டு வெளியே கிளம்பிட்டேன்யா. எங்க அப்பா என்ன தெரியுமா கேட்டாரு? ஏண்டி அம்மா விசாலாச்சி, நான் உன்னை திட்டுறதை எதுல விட்டான்னு கேட்டாரு. அம்மா என்னை விட்டா போதும்னு நான் வெளியே வந்துட்டேன்யா. இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க எப்படியா பெற்றோர்களுக்கு மனசுல முதலிடம் கொடுப்பாங்க? தப்பா பாடம் படிச்ச பிள்ளைங்க இருக்கலாம், தப்பா பாடம் சொல்லி கொடுத்த பெத்தவங்க இருக்கப்பான்றாங்க. எப்படிப்பட்ட குற்றத்தையும் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு பன்னாட்டு நீதிமன்றம் பெத்த தாயுடைய உள்ள மட்டும்தான். ஐயா, என்னுடைய நண்பனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். பெத்தவங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நல்ல முறையில் கல்யாணம் நடந்துச்சு. வருஷம் 12 ஓடிருச்சு. 2 குழந்தைங்க. அவனுடைய கெட்ட நேரம் கைகால் வராம போயிருச்சு, நோயினால பாதிக்கப்பட்டு. கொஞ்ச நாள் அவர் பொண்டாடி கூட மாட இருந்து பார்த்துக்கிட்டா, பின்ன வேற ஒரு ஆளோட ஓடி போயிட்டா. ஆதி உறவு அம்மா அப்பா வந்தாங்க. அம்மா அப்பாவை வேண்டான்னு சொல்லி உதறிட்டு வந்தவன் சொல்லி பார்க்கல. ஐயோ 10 மாதம் சுமந்தெடுத்த என்னோட பிள்ளை கைகால் வராம துடிக்குதுன்னு சொல்லி மகனை கட்டி அன்போடு அரவணைச்சாங்க. ஐயா 6 மாச குழந்தை, 1 வருஷ குழந்தைய பராமரிக்கிறது கஷ்டமான காரியம் அல்ல. கைகால் விளங்காத 45 வயதுடைய ஒரு குழந்தைய பராமரிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம் தெரியுங்களா? அது பெத்தவங்கனால மட்டும்தான் முடியும். ஐயா, கழுத்துல போட்ட தாலி கைத்து முடிச்சு அத்துட்டு ஓடிரலாம், இந்த தொப்புள் குடி முடிச்சு அத்துட்டு ஓட முடியாதுயா. அதுதான் பெத்த பாசம். 10:30 மணி ஆச்சுன்னா, ஏய் பிரசாத், சூடா முட்டுச்சந்து நாயர் கடையில போய் சூடா ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு வாடா. முந்தா நேத்து 1.5 ரூபா பேலன்ஸ் வச்சுட்டேன், அதுக்கு நல்லா ஓட்ட போட்ட உளுந்த வடையா வாங்கிட்டு வாடான்னு சொல்றாங்க. 4:30 மணி ஆச்சுன்னா, அடித்தது மணி, முடிந்தது பணி, விட்டதையா சனின்னு போயிடுறாங்க. ஐயா ஐயா, நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்வதை விட முதலில் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா? உலகத்திலேயே எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு நல்ல பேர் நம்முடைய நாட்டுக்கு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? இந்தியர்கள் என்றால் தாய் பாசம் கொண்டவர்கள், அன்பானவர்கள், எதிரியும் கூட தாய் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அந்த தாய் பாசத்துக்கு தான் நம் மனதில் முதலிடம் கொடுக்கணும். பேச போறியா ஐயா? ஒரு மனுஷ வாழ்க்கையில கல்வி அறிவு இல்லாமல் வாழலாம், உறவுகளே இல்லாமல் வாழலாம், வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலும் கூட வாழலாம், குரு இல்லாத சிஷியனாக வாழலாம், கண் இல்லாத குருடனா, கால் இல்லாத முடவனா, இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனா பெற்றோர் என்ற உறவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படி பாடம் சொல்லி கொடுக்கறாங்க?
உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமும் மார்க்கமும் சொல்லுது கடவுள் தான் மனிதனை படைச்சா அப்படின்ட்டு. அந்த கடவுள் வந்து மனிதர்களை நேரடியாக படைக்கிறது இல்லையா, பெத்தவங்க மூலமாகத்தான் மனிதனை கடவுள் படைக்கிறான். ஐயா, கடவுளுக்கு ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி இருக்குது. சில சமயம் தப்பு பண்ற மனுஷனை கடவுளை அழிச்சிருவான். ஆனா பெத்தவங்க ஆக்கும் சக்தியாக தான் இருப்பாங்க, அழிக்க மாட்டாங்க. சபாஷ். ஐயா, அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். கமலாவதிங்கிற அம்மா நிறை மாத கர்ப்பிணி, அவனுக்கு பிரசவ வலி ஆரம்பமாயிருச்சு. அப்போ அந்த வழிய அரண்மனை ஜோசியர் வந்தாரு. அந்த ஜோசியர்கிட்ட கேட்டாங்க, பிறக்கக்கூடிய குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. அவங்க சொன்னார் அந்த ஜோசியர், இன்னமும் 45 நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த குழந்தை பிறந்தா இந்த ஜகத்தை ஆளக்கூடிய அரசனாக வருவான், வறுமையில வாடக்கூடியவங்களுக்கு தர்ம பிரபாக திகழுவான். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தானா அவன் தரித்திரம் பிடிச்சவனாக ஆயிடுவான்னு சொன்னாங்க. உடனே அந்த பெத்த தாய் கமலாவதி அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா, தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு என்ன தலைகளா கட்டி தொங்க விடுங்கன்னு சொன்னாங்க. கட்டி தொங்க விட்டாங்க. ஏன் தெரியுங்களா, தலைகளா கட்டி தொங்க விட்டா வயிற்றுக்குள்ள குழந்தை தலைகளா திரும்பிரும். அந்த 45 நிமிஷம் வரை குழந்தை பிறக்காது. 45 நிமிஷத்துக்கு பின்னாடி என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இறக்கி விட்டாங்க. உடனே குழந்தை பிறந்துருச்சு. அந்த அம்மா தலைகளா தொங்கியதுனால தலையினுடைய பகுதியில் ரத்தம் அதிகமா போய் கண்கள் எல்லாம் ரத்தம் போல சிவந்துருச்சு. தான் பெத்த குழந்தைய முகத்தை பார்க்கலான்ட்டு அந்த அம்மா முதலாக குழந்தை இருக்கக்கூடிய பக்கமா தலையை திருப்பி குழந்தைய பார்க்கறாங்க. கண்கள் எல்லாம் செவந்து இருக்குது. அந்த கண் செவந்து இருக்கிற பார்த்து என் கண்ணே கோச்சங்க அப்படின்னு சொன்னாங்க. உயிரை விட்டுட்டாங்க. ஐயா, அவர் பிற்காலத்தில் வேறு யாரும் இல்லை, 63 நாயன்மார்கள மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாயன்மாரா திகழ்ந்தாரு. இதே தமிழகத்தில் பல சிவாலயங்களை கட்டக்கூடிய பாக்கியம் பெற்றாரு. வறுமையில வாடக்கூடிய மக்களுக்கு வாரி வாரி தர்மங்களை அள்ளி கொடுத்தாரு. ஐயா, இந்த செய்தி பெரிய புராணத்தில் வருது. ஐயா, என்னுடைய அப்பா ஒரு இஸ்லாமிய மத போதகர். 101 வயசாச்சு. 101 வயதுடைய ஒரு பெரியவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர். ஒரு நாள் இரவு 1:30 மணிக்கு அவருக்கு அவசரமா டாய்லெட் வந்துருச்சு. அவருடைய ரூமுக்கு முன்னாடி நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவசரமா டாய்லெட் வந்ததுனால அவரால் கட்டுப்படுத்த முடியல. என்னுடைய தலை, மூக்குத்தண்டு, என் உடம்பு ஃபுல்லா அவருடைய மலம். சராசரி மனிதனை போல எனக்கும் கோபம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு, அட நாம குழந்தையா இருக்கும்போது நம்முடைய மலத்தை அவருடைய கையில் எத்தனை நாள் எடுத்து சுத்தம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவர் குழந்தை ஆயிட்டாரு. அவருடைய மலத்தை எடுத்து சுத்தம் பண்றது நம்முடைய கடமை அல்லவா, நம்முடைய கடமை அல்லவான்னு நினைச்சிட்டு அந்த 1:30 மணிக்கு அவர் கூடயே போய் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து ரூம்ல விட்டையா. அப்ப என் தலையில கை வச்சு சொன்னாரு, அப்பா நீ நல்லா இருப்பேனாரு. ஐயா, பெத்தவங்க வயசான காலத்துல அவங்கள சாகர வரைக்கும் வச்சு பணிவிட செஞ்சாலும் நாம குழந்தையா இருக்கும்போது நம்மளை ஒரு நாள் வளர்த்துனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈடாகாதியா. ஐயா, எல்லாமே சொல்லுவாங்க பெத்த தாய் கடவுளின் அவதாரம், அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. நானும் அதை மனப்பூர்வம் ஒப்புக்கொள்றேன். ஆனா அப்பாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. எல்லா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பிள்ளைக்கும் தான் நெருக்கம் அதிகமா இருக்கும். பிள்ளைகளை விட்டு அப்பா கொஞ்சம் விலகிதான் இருப்பாரு. விலகி இருந்தாலும் அம்மா பிள்ளைகளுடைய நெருக்கத்தை பார்த்து முதல் சந்தோஷப்படுறவர் அந்த அப்பாவா தான் இருப்பார். தன்னுடைய மகன் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், ஏசில உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிலும் மழையும் பனியும் பார்க்காம சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்தாயே அப்பா. ஐயா, அம்மா என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய குழந்தை இடுப்புல உட்கார வச்சு உலகத்தை காமிப்பாங்க. அதுல ஒரு சின்ன வட்டம் தான் தெரியும். ஆனா அப்பா என்ன செய்வாங்க தெரியுங்களா, தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு தான் பார்க்காத உலகத்தை என்னுடைய மகன் பார்க்கணும், அந்த உலகத்துல என்னுடைய மகன் கொடி கட்டி பறக்கணும் நினைக்கக்கூடியவர்தாயே அப்பா. ஐயா, இறை தூதர் முகமது நபி சொன்னாங்க, பெத்தவங்க காலுக்கடியில் தான் சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு நாம போகணும்னா நம்முடைய இதயத்தில் பெத்தவங்களுக்கு முதல் இடம் கொடுத்து அன்போடு பாசத்தோடு அரவணைச்சுக்கணும். ஐயா, எந்த சொர்க்கம் பெத்தவங்களுடைய காலுக்கடியில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த பெத்தவங்களுக்கு என்னுடைய உயிருள்ளவரை காலுக்கு செருப்பா இருந்தவங்களுக்கு அன்போடு பாசத்தோடு பார்த்துக்கணும் ஆசைப்படுறையா.